டர்க்மெனிஸ்டான்ல ஒரு பெரிய பாலைவனம் நடுவுல தான் இந்த டார் டு ஹெல் இருக்கு. இதுக்கு ஒரிஜினல் நேம் டார்வாசா கஸ் கிரேட்டர். அண்ட் இட் அட் 71ல சோவியத் யூனியன் ஜியாலஜிஸ்ட் இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ் இருக்குது கண்டுபிடிக்க சைட் டெஸ்ட் பண்ணினாங்க. டெஸ்டிங் போது கெட்டாக்கணக்கா மண்ணு உடைஞ்சு போயிடுச்சு. அதுல ஒரு பெரிய குழி உருவானது. அந்த குழிக்குள்ளே நிறைய மீத்தேன் கேஸ் வெளியேற ஆரம்பிச்சு. கேஸ் வெளியேறினா சுற்றுலா மக்களுக்கு பாதிப்பா இருக்கும் நினைத்து அந்த காலத்து விஞ்ஞானிகள் சில நாட்களுக்கு தீ வச்சு பேர்ன் ஆகட்டும், கேஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆனதும் தீ தானே ஆஃப் ஆகிடும்னு பிளான் பண்ணினாங்க. ஆனா அது சில நாள் இல்ல, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆகும். இன்னும் அந்த தீ அணையவே இல்ல. இப்ப அந்த இடம் லிட்ரலி நரகவாசல் மாதிரி எரிந்து கொண்டிருக்குது. இரவு நேரத்துல பாருங்க, முழு சிவப்பு தீ ஒளி டிசர்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு அசிங்கமான அழகா இருக்கும். இது எதற்காக இன்னும் எரிகிறது என்ற காரணம் சிம்பிள். கீழ உள்ள நேச்சுரல் கேஸ் இன்னும் முடிஞ்சிடல. அதனால டைப் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. துர்க்மெனிஸ்தான் அரசு சில வருடங்களுக்கு முன் இந்த கிரேட்டரை க்ளோஸ் பண்ணலாம்னு யோசிச்சாங்க. கேஸ் வேஸ்ட் ஆகுது, என்வாயர்மெண்ட்டுக்கு பாதிப்புன்னு. ஆனா சுற்றுலா இம்பாக்ட், ரிசர்ச் வேல்யூ, ரிஸ்க் எல்லாம் காரணம் சொல்லி இன்னும் அத மூடல. இப்போ இந்த டார் டு ஹெல் உலகத்திலவே பிரபலமான ஒரு ஹாட்ஸ்பாட், லிட்டரலி ஹாட்ஸ்பாட். ஒரு டெசர்ட் நடுவுல 24 மணி நேரமும் 365 நாட்களும் 50 ஆண்டுகளாக ஒரு தீ எரிகிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.